இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், சிலுவையை நேசிக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 38. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. And he that taketh not his cross and followeth after me is not worthy of me. Matthew chapter 10 verse 38. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒருத்தன் நடவாவிட்டால் எனக்கு பாத்திரமான மனிதன் கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். நம்மை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா, நாம இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை நேசிக்கிறோம், ஆனால் நமது சிலுவையை நேசிக்கிறோமா? என கண்மானவர்களே, சிலுவையை நம்ம சுமக்கணும் அப்படின்னா முதலாவது அதை நேசிக்கணும். ஒரு குழந்தைய நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல ஓடி வந்தா நம்ம எப்போ அந்த குழந்தைய தூக்குவோம் தெரியுமா? அதை நம்ம நேசிச்சா, அதை அன்பு செஞ்சாதான் நம்ம தூக்குவோம். ஐயோ, குழந்தைய தூக்குனா என் ட்ரெஸ் களைஞ்சிருமே, என் ஷர்ட்ல அழுக்கு பட்டுருமே அப்படின்னு நினைச்சு தூக்காம போறவங்கள நான் பார்த்திருக்கேன். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சொந்த குழந்தைய தூக்குறதுக்கு யோசிக்கிறவங்க மற்ற குழந்தைங்களை எப்படி தூக்குவாங்க? அப்படியானால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ உன் சிலுவையை தூக்கிட்டு நடந்தா மாத்திரம்தான் எனக்கு பாத்திரன் அப்படின்னு. நாம இன்னைக்கு நம்முடைய சிலுவையை தூக்குகிறோமா? சிலுவையை முதல்ல நேசிக்கிறோமா? அதை எப்படி நம்ம பார்க்கிறோம்? சிலுவையை ஒரு அவமதிப்புக்குள்ள பொருள், ஒரு கஷ்டமான கவலை தரக்கூடிய பொருளாகத்தான் இன்னைக்கு அநேகர் பார்க்கிறோம். நான் ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவன் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் அரௌண்ட் 7th 8th படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பிரசங்கத்துல அந்த குருவானவர் சொல்றாரு, அவரு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சிலுவையை பத்தி பேசுறப்போ சொல்றாரு, கேலண்டர் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்தோம் சர்ச்ல இருந்து, நிறைய பேரு அதை ரிட்டர்ன் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, குருவானவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இல்ல எங்களுக்கு தந்த கேலண்டர்ல சிலுவை அடையாளம் இருக்கு, அதாவது சிலுவை அச்சிடப்பட்டிருக்கு, அதனால இது வீட்டுக்குள்ள இருக்கும் போச்சுல நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வரும், நிறைய கண்ணீருக்குள்ள போற மாதிரி சூழ்நிலை வரும், ஸோ இந்த படம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மாத்திட்டு போனாங்க அப்படின்னு அந்த குருவானவர் அந்த இடத்துல பகிர்ந்து கொண்டார். என கண்மானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு சிலுவையை நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அது ஒரு துக்ககரமான ஒரு காரியம், அது வந்தா என் கூடவே கண்ணீர் கவலை எல்லாம் கூட வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையை நேசித்தார். ஏன் அப்படின்னா, இந்த உலகம் சிலுவை மரணத்தை இழிவாக பார்த்தது. ஆனா இயேசுவுக்கு தெரியும், இந்த சிலுவையில் தான் மனுக்குலம் எதை இழந்து போனதோ, என்னுடைய பிள்ளைகள் எதை இல்லாமல் ஆனார்களோ அந்த காரியங்கள் மீட்கப்படும், மறுபடியுமாக அவர்களுக்கு புதுப்பிக்கப்படும். பிதாவுக்கும் இவர்களுக்கும் உள்ள உறவு சரியாக்கப்படுகிற ஒரே இடம் சிலுவை அப்படின்றத இயேசு கிறிஸ்து தெளிவாக தெரிந்திருந்தார். அதனால்தான் அவர் சிலுவையை நேசித்தார். அதனால்தான் அவ்வளோ பெரிய பாரமான சிலுவை, அவ்வளோ கஷ்டம் தூக்குறதுக்கு இருந்தாலும் அவர் தூக்கி கொண்டு கல்வாரியை நோக்கி பயணம் செய்தார் நம்ம வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? சிலுவை கிடையாது, ஏனென்றால் கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்து விட்டார், ஸோ என் வாழ்க்கையில இனிமே பிரச்சனை கிடையாது, சிலுவை மரத்தை போன்ற ஒரு அனுபவம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நிறைய பேர். இது ஒரு தவறான போதனை. என கண்மானவர்களே, இயேசு கிறிஸ்து இங்க தெளிவா சொல்லுகிறார், தன்னுடைய சிலுவையை யார் எடுத்துக்கொண்டு நடக்கிறானோ, என்னை பின்பற்றுகிறானோ அவனே பாத்திரன். அப்படியானால் நான் செய்ய வேண்டியது என்ன? ஒரு மரக்கட்டையிலான சிலுவையை தூக்கிட்டு நடக்கணுமா? கிடையாது. நான் வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையா இருக்க எப்பெல்லாம் முயற்சி பண்றேனோ அப்பெல்லாம் பிறர்கிட்ட இருந்து என் மேல சிலுவையானது சுமத்தப்படும். சமீபத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்க ஆபீஸ்ல எல்லாருமே லஞ்சம் வாங்குவாங்க பிரதர், ஆனா நானும் என் கூட இருக்க இன்னொரு ஃப்ரெண்டும் நாங்க 2 பேர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சவங்க, நாங்க எதுவும் வாங்குறது கிடையாது, அதுல எதுலையுமே நாங்க பங்கு பெறுறது கிடையாது, அதனால எங்க ஆபீஸ்ல எங்களை வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க, நிறைய கஷ்டம் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் நிறைய தர்றாங்க, ஏதோ எங்களை விரோதிகளை மாதிரி நடத்துறாங்க. இருந்தாலும்
நாங்க அவங்களுக்கு கீழ்ப்படிந்து, மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாதான் இருக்கோம் பிரதர்ன்னு சொன்னாங்க. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிற அனுபவம். எல்லாரும் தப்பு செய்யறாங்களா? அந்த தப்புல நான் போக மாட்டேன், நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். மாறாக என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் உண்மையும் உத்தமமா இருக்கணும்னு. நான் எப்போ அந்த இடத்துல மற்றவர்களுக்கு மத்தியிலே தவறு செய்யாமல் ஒரு ஒழுங்கானவனாய், ஒழுங்கான பெண்மணியாய் நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்போ இங்கே சொல்லப்பட்டதை போல சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கிற அனுபவமா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியாக சிலுவையை நாம் நேசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அதை தூக்க ஆரம்பிப்போம். எப்ப தூக்கி கொண்டு தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்கிறோமோ, அப்போதுதான் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுவார், எனக்கு பிரியமான பாத்திரம் நீ அப்படின்னு. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி தகப்பனே. அப்பா, சிலுவை மரத்தை குறித்து நாங்கள் அநேக நேரத்துல தியானிக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில வேதனையான சிலுவைகளை நாங்க வேண்டாம்னு நினைக்கிறோம் தகப்பனே. அப்பா, அதையும் நேசித்து உமக்காய் அதை தூக்கி கொண்டு நடக்க எங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு போராட்டத்தை நாங்கள் போராட ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.